அன்பு நிறைந்த மாணவர்கள் அனைவரையும் மற்றுமொரு வகுப்பினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய தினம் நாம் தமிழ் மொழியும் இலக்கியமும் பகுதி 3 குருவினா விடை மீட்டலோடு நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், அண்மையில் எமது கல்வி அமைச்சு எதிர்பார்க்கை வினாக்களை வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த வினாக்களை நாங்கள் மீட்டிக் கொள்வது எதிர்வருகின்ற பரீட்சையை சிறப்பான முறையில் எதிர்கொள்வதற்கு ஒரு தைரியமாகவும் நம்பிக்கையும் தரும் என்று நான் நம்புகின்றேன். அந்த வகையில் எதிர்பார்க்கை வினாக்கள் தொடர்பான கவனத்தை இனிவரும் காலங்களில் செலுத்தலாம் என நினைக்கின்றேன். வாருங்கள் மாணவர்களை, நாங்கள் பாடத்திற்குள் செல்லலாம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும், இந்த அறிவை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்வதற்கு ஷேர் பண்ணுமாறு அன்பாய் வேண்டுவதோடு நாங்கள் பாடத்திற்குள் நுழையலாம். அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 ஆகிய வினாத்தாள்களை கொண்ட தமிழ் மொழியும் இலக்கியமும் என்ற எமது 22 இலக்கமிடப்பட்ட பாடத்தில் பகுதி 3வது பகுதியில், அதாவது இலக்கிய தொகுப்பை அடிப்படையாக கொண்ட பகுதியில் முதல் 10 வினாக்கள் குரு வினா விடைகளாக காணப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இந்த வினாக்களை தெளிவாக வாசித்து மிக சுருக்கமாக நேரடி விடைகளை எழுதுவது மிக பொருத்தமாக இருக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, அந்த வகையில் கல்வி அமைச்சு எதிர்பார்க்கையாக வெளியிட்டிருக்கின்ற 2 வினாபத்திரங்களுள் ஒரு வினாபத்திரத்திலிருந்து 5 வினாக்களை நாங்கள் இந்த காணொளி ஊடாக மீட்டப் போகின்றோம். அந்த வகையில் நாங்கள் சுருக்கமான விடைக்குள் செல்லலாம். முதலாவது வினா நாங்கள் பார்க்கலாம். கன நாளாக ஒரு சிறுகதை என் மனதில் ஊறப்போட்டு கிடந்தது. இப்பொழுது முட்டியில் கள்ளு பொங்குவது போல அது பொங்கிக் கொண்டு வந்தது என்ற ஒரு கூற்று தரப்பட்டிருக்கிறது. இந்த கூற்றில் வினா அது பொங்கிக் கொண்டு வந்தது என்பதால் உணர்த்தப்படுவது எது அல்லது யாது என்ற வினாவுக்கு நாங்கள் நேரடியாகவே அங்கே சொல்லப்படுகின்ற விடையாக கதை, அதாவது சிறுகதை சொல்லப்படுகிறது. அந்த சிறுகதையில் வருகின்ற தொலை என்ற சிறுகதையைத்தான் இங்கே குறிப்பாக சுட்டிப்பாக சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், எமது பாடப்பரப்பிலே கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய சிறுகதை காணப்படுகிறது. இந்த முறை, அதாவது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை 2024 ஆண்டு கல்வி ஆண்டுக்காக எழுதுகின்ற இம்முறை எழுதுகின்ற மாணவர்களுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு சிறுகதையாக இந்த கம்ப்யூட்டர் சிறுகதை இடம்பெறுகிறது. ஆகவே மாணவர்களே, கம்ப்யூட்டர் சிறுகதை தொடர்பான விரிவான பாடம் எமது சேனலில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த காணொளியை இணைப்பாக தருகின்றேன். அவற்றையும் நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் கட்டுரை அமைப்பு வினாவுக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அழகாக காணப்படுகிறது. ஆகவே இந்த கம்ப்யூட்டர் சிறுகதையை பற்றி உங்களுக்கு தெரியும். இதன் ஆசிரியர், இந்த சிறுகதையை எழுதிய ஆசிரியர் முத்துலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு புலம்பெயர் எழுத்தாளர். அவர் ஈழத்தை பிறப்பிடமாக கொண்டவர். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டு வெளிநாடுகளில் வசிக்கின்ற ஒரு புலம்பெயர் எழுத்தாளராக இருக்கின்றார். முத்துலிங்கம் மிக பிரபல்யமான ஒரு சிறுகதை ஆசிரியர். பல்வேறு சிறுகதை தொகுதிகள் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அந்த வகையில் வடக்கு வீதி என்று சொல்லக்கூடிய ஒரு தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற ஒரு கதை தான் இந்த கம்ப்யூட்டர் சிறுகதை. மிக அருமையான ஒரு சிறுகதை, நகைச்சுவை பாங்கோடு அழகாக பரந்த இலக்கிய அனுபவங்களை பேசுகின்ற ஒரு சிறுகதையாக இது காணப்படுகிறது. இந்த சிறுகதையில் ஆசிரியர் பிரதான கதை சொல்லியாக வருகின்றார். அதாவது கதை சொல்லி என்று சொல்கின்ற பொழுது நெரேட்டிவ், அதாவது தான் எடுத்துக்கொண்ட விஷயத்தை தானே எடுத்துரைப்பு முறையில் முன்வைக்கின்ற ஒரு விடயம். அந்த கதாபாத்திரமாக வருகின்ற பிரதான கதாபாத்திரம் எழுத்தாளர் தான். அவர் தான் பிரதான கதை சொல்லியாக இதில் இருக்கிறார். கதை சொல்லியாகிய எழுத்தாளர் அதில் அந்த சிறுகதையில் கம்ப்யூட்டர் வாங்குகின்ற கம்ப்யூட்டரின் முக்கியத்துவங்கள், அந்த கம்ப்யூட்டர் அந்த வீட்டில் ஏற்படுத்திய பல்வேறு மாற்றங்கள், கம்ப்யூட்டருக்கும் அவருடைய குடும்ப உறவினருக்குமான அந்யோன்யம் போன்ற பல விஷயங்களை பற்றி அதில் பேசுகின்ற பொழுது, அவர் ஒரு சிறுகதை ஆசிரியர் அல்லவா, அந்த சிறுகதையில அவர் ஒரு எழுத்தாளராக வருகின்றார். அந்த எழுத்தாளருக்கு அந்த கம்ப்யூட்டர் அவருடைய கதையை எழுதுவதற்கு, அதாவது தட்டச்சு செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அந்த கதை ஆசிரியர் அந்த கதையில் ஒரு எழுத்தாளராக வருகின்றார். அந்த எழுத்தாளர் அந்த கதையில் எழுதுகின்ற இன்னொரு கதைத்தான் தொலை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறுகதை. அதாவது தொலை ஒரு கதை ஒன்று எழுதுகின்றார். அந்த கதைக்கு தொலை என்று சொல்லி ஒரு தலைப்பை கொடுத்திருக்கின்றார். அந்த சிறுகதையை பற்றி அவர் சொல்லுகின்றார். அந்த கம்ப்யூட்டரோடு இணைப்பு படுத்தி இந்த விடயத்தை பற்றி அவர் பேசுகிறார். அப்ப கனநாளாக, இது ஒரு யாழ்ப்பாண பேச்சு வழக்கு சொல்லி இல்லையா, ஒரு சிறுகதை என் மனதில் ஊற போட்டு கிடந்தது, கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து கொண்டிருக்குது. இப்ப முட்டியில கள்ளு பொங்குவது போல, இப்ப தென்னைக்கல் அல்லது பனங்கல் எப்படி முட்டில கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு பொங்கி வழியுமோ அதை போல இப்ப இது இனியும் தாமதிக்க இயலாதுன்னு ஆசிரியர் சொல்றார். அப்ப சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த சொல்லுகின்ற ஒரு விடயத்தை தான், அந்த கூற்றை தான் இந்த வினாவுல கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப அது பொங்கிக் கொண்டு வந்தது என்பதால் உணர்த்தப்படுவது அந்த கதைதான்.
அப்ப கள்ளு முட்டியில் பொங்குவது போல பொங்கிக் கொண்டு வந்தது. எதுக்கு பொங்கிக் கொண்டு வந்தது? அந்த கதை. அதாவது சிறுகதை ஆசிரியருடைய மனசில் தோன்றிய தொலை என்று தலைப்பிடப்பட்ட அந்த சிறுகதை தான் பொங்கிக் கொண்டு வந்ததாக எங்களுக்கு விடையாக தர முடியும். ஆகவே நீங்கள் மிக சுருக்கமாக கதை அல்லது தொலை என்று சிறுகதை என்று நீங்கள் குறிப்பிட முடியும். இப்பொழுது ஆவண கேள்விக்குள் நாங்கள் செல்லலாம். இங்கு பயின்று வந்துள்ள அணி யாது? இது நேரடியான ஒரு வினா, குறுவினா விடை என்று சொல்லுவோம். ஆகவே நீங்க நேரடியாகவே விடைகளை மிக சுருக்கமாக எழுதுவது போதுமானது. தேவையற்ற வர்ணனைகளோ விளக்கங்களோ இதில் தேவைப்படாது. ஏனென்று சொன்னால் கேள்விக்கு இதுல ஆனா அவன 2 பகுதி இருக்குது. ஒரு புள்ளிப்படி 2 புள்ளிகள் தான் அதுல நேரடியாக வழங்கப்பட போகிறது. ஆகவே விரிவான விளக்கம் இங்கே தேவையில்லை மாணவர்களை. இவற்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இந்த பரீட்சை எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு பல நிமிடங்கள், நேரங்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. நேரத்தை சேமிப்பதற்கு இது மிக முக்கியமான ஒரு விடயமாக அமையும். இங்கே பயின்று வந்துள்ள அணி என்று சொல்லுகின்ற பொழுதோ இங்கே போல என்ற உறுப்பு நேரடியாக வந்து விட்டது. என பாருங்கள், இப்பொழுதோ இப்பட்டியில் கள்ளு பொங்குவது போல அது பொங்கிக் கொண்டு வந்தது. அப்ப இதுல தெரிஞ்ச பொருள் இருக்குது, உவமானம் என்று சொல்லுவோம். தெரியாத பொருள் இருக்குது, உவமேயம் என்று சொல்லுவோம். பொதுத்தன்மை ஒன்று இருக்குது, உவமை உறுப்பு ஒன்று இருக்குது. ஒரு உவமை எடுத்துக்கொண்ட 4 விஷயம் இருக்குது பிள்ளைகள். அப்ப இந்த இடத்துல விளக்குக என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி இடம்பெற இல்லை. ஆகவே நாங்கள் தேவையில்லாம உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை அதை பத்தி நாங்கள் அடிக்கொள்ள தேவையில்லை. இதே ஒரு பந்திய அமைப்பை போட்டு, உரைநடை பந்தியை போட்டுக்கொண்டு கேள்வி கேட்கின்ற பொழுது விளக்குக என்று சொல்லக்கூடிய ஒரு வினா வந்தால் நீங்கள் அந்த அணியை போட்டு விளக்க வேண்டும். இது பெரிய வினாக்களுக்கு மிக பொருத்தமாக இருக்கும். இங்கே நேரடியாகவே கேட்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நான் உங்களுக்கு விளக்கத்திற்காக இதை நான் சொல்லுகின்றேன். முட்டியில் கள்ளு பொங்குவது போல அது பொங்கிக் கொண்டு வந்தது. அப்ப முட்டியில கள்ளு பொங்குற விஷயம் எங்களுக்கு தெரியும். தெரிந்த பொருள் உவமானம் என்று சொல்லுவோம். நாங்கள் சூழல்ல பார்த்திருக்கிறோம், அவதானிச்சிருக்கிறோம். ஆனா அந்த ஆசிரியருடைய மனநிலையில் அந்த கதை எவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக பிறக்கிறது என்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. ஆகவே அது உவமேயம், தெரியாத பொருள். பொதுத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக 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 சேமிக்கப்பட்டு ஒரு முழு வடிவம் பெறுவது, ஒரு பூரணத்துவம் பெறுவதை நாங்கள் குறிப்பிட முடியும். உவமை உருபாகங்கே போல என்ற உறுப்பு நேரடியாக வந்திருக்கிறது. ஆகவே மீண்டும் அந்த விடயத்தை கூறுகின்றேன் மாணவர்களை, நேரடியான வினாவுக்கு நேரடியான விடைகளை மட்டுமே எழுதுவது போதுமானதாக இருக்கும். நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லலாம். கொங்கருக்கு அமராபதி அளித்த கோவே ராச குலத்திலகா. இது உங்களுக்கு தெரியும், நாங்கள் படித்திருக்கின்றோம் தரம் 10 தனிப்பாடல்கள் என்ற தொகுப்பிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு அழகான அற்புதமான ஒரு மரபு கவிதை, ஒரு பாடல் தான் சோழர் காலத்தில் எழுந்த அழகான ஒரு பாடல். இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் புகழேந்தி புலவர். நலவெண்பா புகழ்பெற்ற புகழேந்தி புலவருடைய பாடல் தான் இந்த பாடல். இது தனிப்பாடல் பிரபந்த திரட்டில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு போட்டி ஒன்று இடம்பெறுது. உங்களுக்கு அந்த விஷயம் விரிவாக தெரியும். இந்த பாடம் தொடர்பாக நான் என்னுடைய சேனல்ல காணொளிகள் இட்டு இருக்கின்றேன். ஆகவே நீங்கள் இதில் இணைப்பை தருகின்றேன். நீங்கள் தேவையான மாணவர்கள் அதை விரிவாக படித்துக் கொள்ள முடியும். இந்த போட்டியின் காரணமாக, அதாவது ஒட்டக்கூத்தருக்கும் எங்களுடைய புகழேந்தி புலவருக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு சிறிய போட்டியில் அந்த போட்டியை வைப்பது யார் என்று கேட்டீங்கன்னு சொன்னா எங்களுடைய ஔவையார். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல எழுகின்ற ஒரு பாடல் தான் இந்த பாடல். அப்ப இதுல 3 பிறைகளை பற்றி பாடுவதற்கு அவர் தன் போட்டி, 3 பிறைகளை பற்றி அல்லது 3 மதிகளை பற்றி பாடுறதுதான் இந்த போட்டி. இந்த போட்டிக்கு அவர் எடுக்கின்ற பொழுது நாட்டுடைய வளத்தை சொல்றார். அதே போல சோழ பெருமன்னருடைய புகழை சொல்லிதான் அந்த 3 மதிகளை பற்றி அவர் பேசுறார். அந்த நேரத்துல வருகின்ற ஒரு பாடலுடைய அடிதான் கொங்கருக்கு அமராபதி அளித்த கோவே ராசகுல திலகா. இது நேரடியாகவே அரசனுடைய புகழை பாட சொல்லுகின்ற ஒரு பாடல் அடியாக காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், குலோத்துங்க சோழனுடைய புகழ் தான் இங்கே பாடப்படுகின்றது. அமராபதி என்பது யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அமரர் என்று சொன்னா தேவர்கள், உங்களுக்கு தெரியும். பதி என்ற சொர்க்கம். அப்ப தேவலோகம், தேவர்கள் வசிக்கின்ற சொர்க்கம் என்று நாங்கள் நேரடியாகவே விட கொடுக்கலாம். அதே போல சோழ மன்னனுடைய வீரம் எவ்வாறு இதுல விளக்கப்பட்டுள்ளது. அதாவது அரசனுடைய வீரம் என்று சொல்லப்படுது. கொங்கு தேசத்தவர்களை போரிலே வென்று அவர்களை கொலை செய்து வீர ஸ்வர்க்கம் அனுப்பியதன் ஊடாக இவர் உயர்ந்து நிற்கின்ற இவருடைய வீரம் சொல்லப்படுது. இப்ப கொங்கு தேசத்தவர்களை வென்று அவர்களை சொர்க்கம் அளித்தமை மூலமாக இங்கே சோழனது வீரம் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த பாடல் உங்களுக்கு நல்ல விளங்கிய ஒரு பாடல் என நினைக்கின்றேன். அதிலிருந்து இந்த வினாக்கு நீங்கள் விடையளித்துக் கொள்ள முடியும். அன்பார்ந்த மாணவர்களை, நாங்கள் அடுத்த பகுதிக்குள் நாங்கள் செல்லலாம். அடுத்த பகுதி அதாவது வினா இலக்கம் 3 என்று நினைக்கின்றேன். இது எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு அழகாக காணப்படுகிறது. எது நல்ல சினிமா என்று சொல்லக்கூடிய ஒரு பாடம். உங்களுக்கு தெரியும், எது நல்ல சினிமா என்ற
ஒரு பாடம், மிக அற்புதமான ஒரு கட்டுரை, சினிமா பற்றி விரிவாக பேசுகின்ற ஒரு அழகான கட்டுரை. இந்த கட்டுரையை எழுதியவர் தியடோர் பாஸ்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர். இந்த எழுத்தாளர் தமிழ் சினிமாவின் முகங்கள் என்று சொல்லக்கூடிய தொகுப்பிலேதான் இதை எழுதியிருக்கின்றார். தமிழ் சினிமாவின் முகங்கள் என்று சொல்லக்கூடிய தொகுப்பில் எழுதப்பட்ட ஒரு அழகான ஒரு கட்டுரை தான் எது நல்ல சினிமா என்று சொல்லக்கூடிய தமிழ் சினிமாவுடைய விடயங்கள் பற்றி பேசுகின்ற ஒரு கட்டுரை. இதுவும் எதிர்பார்க்கப்படுகின்ற மிக முக்கியமான அழகு மாணவர்களை இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து ஒரு கேள்வியை, ஒரு வினாவை நாங்கள் பார்க்கலாம். 1950களில் வசன கருத்தாக்கள் நட்சத்திர அந்தஸ்தை அடைந்திருக்கும் இப்படி ஒலிக்கு கொடுத்த முக்கியத்துவமே காரணம் என்று ஆசிரியரிடத்தில் குறிப்பிடுகின்றார். உங்களுக்கு தெரியும், சினிமா மொழி பற்றி ஆசிரியர் பேசுகின்ற பொழுது முக்கியமான 3 விஷயங்களை பற்றி பேசுறார். அதாவது ஒரு சினிமாவுடைய அடிப்படை மொழியாக, சினிமா மொழியாக காணப்பட வேண்டியது காட்சி படிமம் பற்றி பேசுகின்றார். அடுத்தது ஒலி பற்றி பேசுகின்றார். அடுத்தது படத்தொகுப்பு பற்றி பேசுகின்றார். இன்னும் ஒரு விடயம் குறியீடாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயத்தை பற்றி பேசுகிறார். ஒரு நல்ல சினிமாவில் குறியீட்டுடைய முக்கியத்துவம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கின்றார். உதிரிப்பூக்கள், மகேந்திரனுடைய உதிரிப்பூக்கள் என்று சொல்லக்கூடிய படத்திலே இருந்த ஒரு உதாரணத்தையும், அதே போல பெர்க்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு மேல்நாட்டு இயக்குனருடைய வைல்ட் ஸ்ட்ராபெரி என்று சொல்லக்கூடிய படத்தை நீங்க உதாரணமாக காட்டியிருப்பது நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். எது நல்ல சினிமா தொடர்பாக விரிவான தகவல் என்னுடைய சேனலில் இடம்பெற்றிருக்கின்றது. அவற்றை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்வையிடுவதனூடாக மேலதிக பூரண விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்களை இங்கே பார்ப்போம், வினாவுக்குள் செல்லலாம். இந்த வினா நேரடியாக தரப்பட்டிருக்கிற ஒரு வினாவாக காணப்படுகிறது. இந்த வினாவில் கேட்கப்பட்ட கேள்வி, வசன கருத்தா எனப்படுபவர் யார்? வசன கருத்தா எனப்படுபவர் ஒரு சினிமாவுக்கு, ஒரு சினிமா திரைப்படத்திற்கு திரைக்கதைகளை எழுதுபவர்கள் அல்லது வசனங்களை எழுதுகின்றவர்கள். அவர்களை தான் நாங்கள் வசன கருத்தாக்கள் என்று சொல்லுவோம். அப்போ ஒரு சினிமாவுடைய கதையை எழுதுகின்றவர்களைத்தான் நாங்கள் வசன கர்த்தாக்கள் என்று குறிப்பிடுவோம். அடுத்த வினாவுக்குள் நாங்கள் செல்லலாம். அவர்கள் நட்சத்திர அந்தஸ்தை பெற்றமைக்கான காரணம் யாது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இங்கே நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது, 1950களில் சினிமாவில் ஒலிக்கு முக்கியத்துவம் அளித்தமையால் தான் இந்த நிலைமை தோன்றுகிறது. உங்களுக்கு தெரியும், சினிமாவை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் சொல்றார், ஒலி என்பது எப்பொழுது காட்சி படிமங்களுக்கு மேலதிகமாக சென்று விடுமோ, ஒலிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுமோ, அங்கே நல்ல சினிமா சீரழிந்து தட்டழிந்து விடுகிறது என்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறார். இப்ப இந்த இடத்துல ஒலி எப்படி வரணும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்றாரு, காட்சி படிமங்களுக்கு தாங்களாகத்தான் வர வேண்டும், ஒரு சப்போர்ட்டிவா தான் வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அவர் பேசுறார். அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்லலாம். குளித்து மணல் கொண்ட கல்லா இளமை அழித்தோ தானே ஆண்டு ஆண்டு கொல்லோ என்று சொல்லக்கூடிய சங்க செய்யுள். உங்களுக்கு தெரியும், தமிழ் இலக்கிய வரலாற்றில் முதலாவது தோன்றிய காலம் சங்க காலம். சங்க காலத்தில் தோன்றிய இலக்கியங்களை 14 மேற்கணக்கு என்று சொல்லுவோம். மேல் என்று சொன்னால் முதல்ல தோன்றியது, கணக்கு என்று சொன்னால் இலக்கியம். இந்த இலக்கியத்தை, மேற்கணக்கு இலக்கியத்தை பாடல் அடிகளுடைய அடி வரையறை வைத்துக் கொண்டு நாங்கள் 8 தொகை 10 பாட்டு என்று பிரிக்கின்றோம். அதுல புறநானூறு என்பது மிக முக்கியமான ஒரு பாடல். அதாவது சங்க இலக்கியத்துல அகம் தவிர்ந்த அரசர்களுடைய புகழ், கொடை, வீரம், நட்பு, பொதுத்தன்மை, அதாவது இரங்கல் போன்ற பல்வேறு விஷயங்கள், நீதி போன்ற பல கருத்துக்களை சொல்லுகின்ற புறம்பான விஷயங்களை புறத்தினை சார்ந்த இலக்கியங்கள்ல பார்க்கிறோம். அந்த வகையில இந்த சங்க பாடல்கள் உங்களுக்கு நன்றாக பரிச்சயமான ஒரு பாடல். இந்த பாடல் 243வது புறநானூற்றில் 243வது செய்யுளாக இடம்பெறுகின்ற ஒரு பாடல். தொடிதலை விழுத்தாண்டினார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவரால் பாடப்பட்ட பாடலாக குறிப்பிடப்படுகின்ற இந்த பாடல் இளமை கால செயற்பாடுகள், முதுமைகளுடைய கொடுமை பற்றி அழகாக விவரிக்கின்ற அழகான ஒரு பாடலாக காணப்படுகிறது. ஆகவே இந்த பாடலுடைய திணையை பார்த்தீர்களானால் பொதுவியலாக எல்லாருக்கும் பொதுவாக நிகழக்கூடிய வயது போகின்ற நிலைமை அதை பற்றி சொல்லப்படுது. துறை என்று சொன்னால் என்ன, சந்தர்ப்பம், சிச்சுவேஷன், கையறு நிலை, இறங்கக்கூடிய ஒரு முக்கியமான, இனி அந்த இடத்துக்கு நாங்க போக இயலாது, வயசு போனது பிறகு திரும்ப மீண்டும் இளமையான காலத்துக்கு திரும்ப முடியாது, அந்த காலத்தை நினைச்சு ஒரு இறங்குவதாக அமைஞ்சிருக்கிற ஒரு பாடலாக தான் இருக்குது. அப்ப இதுல இளமை கால செயற்பாடுகள் பற்றி ஒரு ஆசிரியர் சொல்றாரு, குளித்து மணல் கொண்ட, அதாவது அங்க உள்ள இளைஞர் என்ன செய்வாங்கடா, அந்த பெரிய மருதத்துறையில அப்படி ஏறி அந்த படிமான கொப்புல இருந்து அப்படியே உயரத்துல ஏறி அப்படி துடும் என பாய்வார்கள். ஏன்னா அந்த துடும் என்று பாய்றதால சொல்றார் ஒளி குறிப்பாக, அதுல கரையவர்கள் மருளுவார்கள்.
கரையில உள்ள அந்த சிறுமிகள் எல்லாம் அப்படி பயப்படும்படியாக என திரையகம் பிதிர அதில் உள்ள அலைகள் எல்லாம் தெரிக்கும்படியாக அப்படி நிகழ்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஆண்கள் என்ன செய்வாங்க, அந்த இளைஞர்கள் அப்படியே ஆழமான அந்த நீர்த்துறைக்குள்ள அப்படியே குளித்து அந்த கூட்டத்துல அப்படியே போயிட்டு உள்ளுக்க மூழ்கி மணல் கொண்டு வருவார்கள். வந்து அந்த நிலத்தை நாங்கள் தொட்டு விட்டோம் என்று சொல்லி அப்படியே வீரம் பாடுவார்கள். இப்படிப்பட்ட குளித்து மணல் கொண்ட அப்படிப்பட்ட இளமை அழித்தோதானே, ஒரு காலம் இருந்ததுதானே என்று சொல்லி சொல்றாரு. இப்ப நிறைய காலம் போயிட்டது, எங்களுக்கு வயசு போயிட்டதுன்ற ஒரு விஷயத்தை பத்தி அவர் பேசுறார். அப்ப இதுல பாப்போம், கல்லா இளமை என்று என்பதன் மூலம் கூறப்படுவது பின் விளைவை எதிர்பாராத ஒரு இளமை பருவம். அதாவது என்ன நடக்கும் என்று சொல்லி எதை அதாவது இன்னொரு இடத்துல சொல்றாரு வந்து, மறைந்து செய்ய முடியாத மாயமில் ஆயமொடு, அதாவது மறைந்து செய்யணும் எது, வெளிப்படை எது செய்யணும் என்று தெரியாத ஒரு வெளிப்படையான ஒரு பருவம், என வஞ்சகம் இல்லாத ஒரு பருவம். கல்லா இளமை என்பது அதுதான். எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம எதிர்பாராம அப்படியே செஞ்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இளமை பருவத்தை பற்றி தான் இதுல சொல்லப்படுகிறது. ஆவண்ணா இதில் வெளிப்படுத்தப்படும் புலவரது மன உணர்வு எவ்வாறு காட்டப்படுது என்று சொன்னா, ஒரு ஏக்க உணர்வு. என்ன, இனி அந்த வயசு வராது எங்களுக்கு, அந்த இளமையான வயசுக்கு நாங்க திரும்ப முடியாது. ஆகவே அந்த நிலையை நினைச்சு அவர் இறங்குறார், அல்லது கையறு நிலை என்று கூட நாங்க சொல்லலாம். இப்படியாக இதற்கு நேரடியாக விடைகளை கொடுப்பது போதுமானதாக இருக்கும். அன்பார்ந்த மாணவர்களை, நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லலாம். காகம் போல் அவன் விழுந்தவளின் வேலி ஓரம் எல்லாம் கரைந்து திரிவானோ. அழகான ஒரு கவிதை. இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் உங்களுக்கு நன்றாக பரிச்சயமான ஒருவர், எம்மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கவிஞர் சோலை கிளி என்று சொல்லக்கூடிய ஒரு குறியீட்டு படிம கவிஞர் தான் இந்த கவிதை எழுதியிருக்கின்றார். இவருடைய இயற்பெயர் உதுமான் லப்பை அத்தீக் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உதுமான் லப்பை அத்தீக் என்று சொல்லக்கூடிய சோலை கிளி என்ற புனைப்பெயரில் எழுதி வருகின்றவருடைய இந்த கவிதை செய்தி ஊடாத வருங்கால மனித நதி என்று சொல்லக்கூடிய கவிதையில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கவிதை. இந்த கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது என்று நீங்க பார்ப்பீர்களானால், பாம்பு நரம்பு மனிதன் என்று சொல்லக்கூடிய தொகுப்புல தான் இந்த கவிதை இருக்குது. அதாவது ஒரு எழுத வாசிக்க தெரியாத ஒரு பையன், ஒரு இளைஞனுடைய அந்த நிலை, ஒரு அரச உத்தியோகம் செய்கின்ற ஒருவரை, அதாவது ஒரு கிராம சேவகரை பாதித்த விதம் பற்றி தான் இந்த கவிதையில் அழகா பேசுறாரு. அந்த வகையில அந்த அவனுடைய எழுத்தறிவின்மையுடைய அவலத்தை அவர் சொல்லுகின்ற பொழுது கவலைப்படுகின்றார் அவனுடைய எதிர்காலத்திற்காக. இவன் காகம் போல் உவமை அணியன, காகத்தை போல அவன் விழுந்தவளின் வேலியோரம் எல்லாம், இவன் மீது மயங்கி மயக்கமுற்று காதலுற்றவர்களுடைய வேலி ஓரம் எல்லாம் கரைந்து திரிவானோ என்று சொல்லுகின்றார். அதாவது எழுத வருகின்ற உணர்ச்சிகளை ஒலியாக்கி, ஏனென்றால் அவனுக்கு எழுத்து மூலமாக அதை வெளிப்படுத்த தெரியாது என்று அழகாக சொல்லுகின்றார். இவ்வாறு கவிஞர் வினா எழுப்புவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, எழுத்தறிவின்மை. எழுத தெரிஞ்சிருந்தால் அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொன்னா, லவ் லெட்டர் கொடுத்திருப்பாரு, என்ன காதல் கடிதம் அழகா எழுதி கொடுத்திருப்பாரு. ஆனா இப்ப அவருக்கு எழுத தெரியாது. அப்ப இவர் என்ன செய்வார் என்று சொல்லி நினைக்கிறதாக தான் காணப்படுது. இந்த காலத்தோடு நம்ம ஒப்பிட முடியாது. இந்த காலத்துல நிறைய தொழில்நுட்ப வசதிகள் இருந்துட்டு, ஆகவே நாங்கள் இப்போ இப்படி கவிதை நயத்தோடு அவர் சொல்லுகின்ற விதம் தான் இங்கே முக்கியத்துவமாக நோக்கக்கூடிய ஒரு விடயம். ஆவண பகுதிக்கு நாங்கள் போகலாம். விழுந்தவள் என்று கவிஞர் யாரை சுட்டுகின்றார்? அதாவது இந்த இளைஞன் மீது காதலில் விழுந்த அந்த காதலியைத்தான் குறிப்பிடுகின்றார். நல்லது மாணவர்கள், நாங்கள் இன்றைய தினம் கல்வி அமைச்சினால் எதிர்பார்க்கை வினாக்களாக வெளியிடப்பட்டுள்ள வினாக்கள் 5 தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடினோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதனை ஷேர் செய்வதன் ஊடாக இந்த அறிவினை மேலும் பலருக்கு சேர்ப்பிக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.